ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தக்ஷன் போல்ட்ரி ஃபார்மிங். இயற்கை முறை கோழி வளர்ப்புக்கு இயற்கை முறை தீவனம் நான் ஆசைப்பட்ட விஷயங்க. கோழிகளுக்கு இயற்கை முறையில் தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ எனக்கு நானே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைகள் இருந்தது. அது நான் வாங்கியிருக்கேன். அரியலூர் மாவட்டத்திலேருந்து அது நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதை பற்றி தாங்க நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம வாங்கியிருக்கிற பேக் வந்து இது தாங்க, ஸ்ரீ உண்ணாமலை கேட்டில் ஃபீட்னு சொல்லிட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம ஃபார்ம் இருக்கிறது வந்து தருமபுரி மாவட்டம். ஸோ நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து தாங்க இந்த பேக் நம்ம வாங்கியிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆசை எனக்கு, நம்ம இயற்கை முறை தீவனம் கோழிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் என்னென்ன மிக்சிங்கில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் அதிகமாக கம்பு சேர்த்துருக்காங்க. மேக்ஸிமம் கம்பு இருக்குது, மக்காச்சோள குருணை இருக்குது, செஞ்சோளம், வெள்ளைச்சோளம் இருக்குங்க, கருவாட்டு தூள் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வகையான பொருட்கள் நண்பர் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாருங்க. ஸோ இதில் எல்லாமே இருக்குது. தாது உப்புக்கள் இருக்குது. ஸோ இது கோழிகள் விரும்பி நல்லபடியாகவே சாப்பிடுதுங்க. ஸோ இந்த முறையில் நம்மளை வந்து ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பு கோழிகளுக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோம். ஸோ கம்பில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதில் இரும்பு சத்து அதிகமாக கலந்துருக்கு, புரதம் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன பயன் கோழிகளுக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, எலும்புகளை வந்து இந்த வலுவாக்குங்க ஸோ அந்த கம்பு. ஸோ கம்போட தன்மை அதுதான். ஸோ இதில் மக்காச்சோள குருணையும் இருக்குது. மக்காச்சோளத்தில் வந்து மாவுச்சத்து இருக்குது, அதில் நார்ச்சத்து இருக்குது, தாதுக்கள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து செரிமானத்திற்கு வந்து பயன்படுதுங்க மக்காச்சோளம். சோளம் இருக்குது. சோளமில் 2 வகையான சோளம் கலந்துருக்காங்க. வெள்ளைச்சோளம் கலந்துருக்காங்க, செஞ்சோளமும் கலந்துருக்காங்க. அது வந்து மாவுச்சத்துக்காக பயன்படுத்துகிறோம். சோளத்தில் நார்ச்சத்தும் இருக்குது. ஸோ கருவாட்டு தூள் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் கோழிகள் விரும்பி சாப்பிட்றதுக்காகவும், ஸோ உப்புக்கள், தாது உப்புக்கள் அது எல்லாமே கலந்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குங்க. ஸோ இது நான் வாங்கின ப்ரைஸ்னு பார்த்தோங்கன்னா 45 கிலோ பேக் வந்து 1350 ரூபான்னு வாங்கியிருக்கேங்க. ஸோ நம்ம பார்சல் சர்வீஸில் போட்டுட்ருக்காங்க. பார்சல் சர்வீஸ்க்கு ஒரு 150 ஆச்சுங்க. டோட்டலாகவே 45 கிலோ பேக் எனக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு 1500 ரூபா ஆச்சுங்க. வாங்க இது இப்போ நம்ம வந்து கோழிகளுக்கு போடுவோம். கோழிகள் வந்து இந்த தீவனத்தை வந்து நல்ல முறையில் வந்து சாப்பிடுதுங்க. ஸோ நம்ம ஏன் இந்த இயற்கை முறை தீவனத்தை இவ்வளோ லைக் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இயற்கை முறை உணவை கொடுக்கும்போது கோழிகள் வந்து நல்ல உடல் வலிமை, உடலமைப்போடு நமக்கு இருக்குங்க. ஸோ அதனால் நோய் எதிர்ப்புத்தன்மை உருவாகும். நோய் தாக்குதல் இருந்தாலும்
அது எதிர்க்கக்கூடிய தன்மை வந்து அது உடல் அமைப்பில் இருக்குங்க. ஸோ அதனால் இழப்பீடுகள் நமக்கு கம்மியாகும். ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் இது வந்து யாருக்காச்சும் கண்டிப்பான முறையில் பயன்படலாம் என்ற நோக்கத்தில் தாங்க இந்த பதிவு போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.